ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஊழியத்துல கடந்த எத்தனாவது மாசம்? 10 மாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 மாதமாக தொடர்ந்து இந்த கூடிய கலந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். அது மாத்திரமே எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒரு சிலர் வரல. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கூடிதான் இருக்கிறோம். வந்ததுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டதான இந்த கூடுகை இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூடியிருக்கு. ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். காரணம் ஒன்னே ஒண்ணு, நம்முடைய ஜெபம் தான், ஒண்ணுமே கிடையாது. அதே போல அவருடைய சாமுவேல் பாஸ்டருடைய அணுகுமுறை அதை நம்ம பிடித்திருக்கிறது. இன்னொன்று மாத்திரமல்ல, எத்தனையோ ஊழியர்கள் வசதி வாய்ப்பு நிறைந்ததான ஊழியக்காரர்கள் இருக்கிறார், குறை சொல்லவில்லை. ஆனாலும் இவருக்கு கொடுக்கணும், மற்ற ஊழியக்காரர்களை தாங்க வேண்டுங்கிறதான ஒரு பாரம் அவர்களை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதை பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் அநேக இடங்களுக்கு போய்க்கிறாரு, அநேக இடங்களுக்கு போய் அங்கே பார்த்துருக்கிறாரு ஊழியக்காரர்கள் காரியங்களை குறித்து. ஆனால் இவருக்கு எப்படியாவது ஊழியக்காரரை தாங்க வேண்டும்ங்கிறதான ஒரு உற்சாகமானது. பல நாட்களிலே கொஞ்ச நாள் தான், ஒரு 3 மாதமோ ஒன்றுமா தான் இருக்கும், 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் ஆனது வந்தது. ஊழியக்காரர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல உடை வாங்கி கொடுத்து, அவர் ஆண்டுடைய கிருபையில ஊழியக்காரர் அழகுவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்காக போய் விசாரிக்கணும் அவர்களை என்று சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதுபோலதான் முத்துக்குமார் பாஸ்டர் கடந்த நாட்களில் அவங்க ஊழிய செய்கிற இடத்துல அதை விற்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அந்த இடத்தை நாங்கள் போய் பார்த்தோம். பாஸ்டர் அவர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப விற்க வேண்டும் சொல்லி இருக்கிறாரு சொல்லி பார்த்தோம். அதுக்காக நாங்கள் கூடியிருந்தவர்கள் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எனக்கு அற்புதம் செய்திருக்க கடவுளை மனைவி கர்த்தர் கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் செய்யறதா ஒரு சின்ன உதவிதான் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அது சின்ன உதவின்னு நான் சொல்ல வரல, அது கர்த்தர் கருத்திலிருந்து வருகிறதான பெரிய ஒரு ஒத்தாசை தான். 121 சங்கீதத்துல எனக்கு ஒத்தாசை வரும், பரவக்கிறேன் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், காக்க நமக்கு தெரியும். 121 சங்கீதம் அப்படிப்பட்டதான ஒத்தாசை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் அவருடைய ஊழியர்கள் அவர் செய்வதற்கு அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம் அவர்களுக்கு ஒத்துழைக்க, ஜெபத்துல தாங்க, அவருடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பங்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிப்போம். நாமும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர், அவர் கொடுக்கிறது வர நாமும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவரே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு. உங்களை நினைக்கும் போது என் தேவனை துதிக்கிறேன், உங்களை நினைக்கும் போது என் தேவனை துதிக்கிறேன். அப்போ சாம்பலை நினைக்கும் போது இப்போ நான் என்ன பண்றேன்? தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரருடைய எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஊழியத்தில் ஒரு மாதிரி நல்ல செய்தியெல்லாம் கொடுத்தாரு. பாகால் குறித்து ஒரு செய்தியை கொடுத்தார். இந்த அதாவது வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை என்ன பண்ணிட்டீங்க, பச்சித்து போடுச்சு இல்லைங்களா? அப்போ பாகால்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வரல. அப்புறம் எலியா கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிச்சு, வந்து அக்கினி வானத்திலிருந்து அந்த செய்தி கொடுத்தாரு. அப்போ எனக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இடைவெளி, அந்த இடைவெளியில அவர் கத்தரை விட்டு தூரம் போயிட்டார். தூரம் போய் எதிர்த்து போயிட்டாரு, அரசியலில் போயிட்டாரு. அரசியலில் போயிட்டு என்ன பண்ணிட்டார், பைக்கில் எழுதுற துணைன்னு எழுதினாரு. அரசியலில் போயிட்டு இருந்தாரு. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்போ நான் நினைச்சேன், இவர் நல்ல கர்த்தருடைய மனுஷனாட்டு இருக்கு, நல்ல செய்தி கொடுக்குறாரு, இவர் ஊழியத்தில் தான் நல்லா போகணும், இவர் மறுபடியும் இது மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவேன். அவங்க அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது போவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இருக்கா இல்லையோ என்ன பண்ணுவான், கொடுக்கறது வேற, ஆனால் அன்பை கொட்டி கொடுப்பாரு, கனம் பண்ணுவார், மதிப்பார். எதையாவது செய்யணும், எதையாவது கொடுக்கணும்னு அதாவது கொடுக்கலன்னாலும் மனசை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுவார்.
அப்போ நான் இப்படிப்பட்ட சகோதரன் ஆண்டவர் ஊழியத்தை செய்தால் நல்லா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நாட்கள் கடந்தது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நெருக்கப்பட்டார். யோசேப்பை போல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அதற்கு பிற்பாடாக என்ன பண்ணான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் அந்த உபத்திரத்தின் மத்திய தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவனை எதற்காக வந்திருக்கான கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், சபையை ஸ்தாபிக்கணும், ஆத்துமக்களாவது ஒரு கருணையோட, ஒரு அக்கறையோட, ஒரு முழு மனதோட, ஒரு அன்போட செய்யக்கூடிய காரியங்களா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி மேலோட்டமாக அவரை நினைப்பேன். நான் இப்போ என்ன பண்ண, சகோதரர் சொன்ன மாதிரி அவருடைய பேரை சொல்லி அவர் குடும்பத்துக்காக, அவர் ஊழியத்துக்காக டெய்லி 2 நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் வேதத்தில் நான் அதிகமாக சொல்லக்கூடிய என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க சந்தோஷத்தில் எனக்கு மேலான சந்தோஷம் ஒன்றுமில்லை. நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை பற்றி கேள்விப்பட்ட போது மிகுந்த சந்தோஷம். ஒரு சத்தியத்தில் இருக்கிற மனசு உண்மையாக இருக்கிற மனசு சத்தியத்துக்கு வேலை. உண்மை இல்லையா உங்கள்கிட்ட சத்தியம் இல்லை, சத்தியத்தில் இல்லையா நீ உண்மை இல்லை. இதுதான் ஆழமான ஒரு சத்தியத்தை தான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சத்தியத்துக்குள்ள இருக்கார், உண்மையாக இருக்கார், சொல்கிறது செய்வார், செய்யறத சொல்லுவார். எது எந்த அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துக்க மாட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. கத்தை நாம் சோத்திரம் இன்னைக்கு கத்தை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கிறாரு. சகோதரர் சொன்ன மாதிரி அவருக்காக, ஒரு ஊழியத்துக்காக, அவர் குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்பது நம்ம விழுந்த கடமையாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல சகோதரன் கிடைச்சிருக்கிறது உண்மையில ஒரு ஊழியத்துக்கு நல்ல உறுதுணையா பக்கபலமாக இருக்குது. அதனால தான் ஐயா சாமுவேல் ஐயா சொன்ன ஒரு செய்தி எனக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு. அது நல்ல ஒரு இதா இருந்துச்சு. நான் ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வீடு வாடகைக்கு இருந்துதான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு இருந்தோம். அன்னைக்கு போன மாசம் முதல் மீட்டிங் இங்க நாங்க ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டா இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வீடை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தா. ஆண்டவரை மகிமை கொள்வதாக மக்கள் பாத்தீங்கன்னா, என்னுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே வண்டியில் போய் கீழே 1 வருஷமா கீழே ஆபரேஷன் பண்ணி இந்த கம்பி எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி நாங்க போனோம். ஆஸ்பத்திரி போறப்ப அங்க பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் பக்கம் பில்லு எங்களுக்கு இது பண்ணி போட்டாங்க. நானும் என்னுடைய மனைவியோட இதை வச்சு எல்லாம் வச்சு பணமெல்லாம் கட்டிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு சில ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் இது பண்ணி நான் கேட்டேன். அப்ப ஒருத்தருமே நமக்கு இது பண்ணல. அப்ப நம்ம அருமை அன்பு சகோதரன் சாமனையாகிட்ட நம்ம டிசிப்ளின் சொல்றேன், ஐயா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குதுயா, நாளைக்கு எப்படியாவது நான் சிச்சாச்சு பண்ணுவேன் ஐயா, என்னால எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படி சொன்ன அன்பு சகோதரன் சாமுவேல் ஐயா, அப்படி நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அவர் எனக்கு சிறு ஒரு உதவியை ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டாக மகிமைப்படுவதாக. நீங்க மகனுக்காக ஜெபம் பண்ணி கம்பி பாத்தீங்கன்னா பெரிய கம்பி ஆபரேஷன் பண்ணி எடுத்து இன்னைக்கு என் அன்பு மகன் சுகமா இருக்கிறான். இன்னைக்கு அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்காக உதவி செய்யற அன்பு சகோதரன் சாமுவேல் பாஸ்டருக்காக நீங்க குடும்பத்தை நீங்க ஜெபம் பண்றப்ப அவருக்காக ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு குடும்பமா அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் தொழிலுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆண்டவர் வல்லமையாக இங்க மட்டுமல்ல, அநேக இடத்துல அவர் வல்லமையை ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்தும். உடன்பட்டு மட்டுமல்ல, அநேக ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய அவர் குடும்பத்தையும் அவர் பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தா நம்மளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க ஒவ்வொரு பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாஸ்டையக்காக நீங்க குடும்ப ஜெபம் பண்றப்ப அவருக்காக கண்ணீரோடு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மகன் நல்லபடியா நீ உயிரோடு இருக்கிறானா அவன் சாமுவேல் பாஸ்டையா தேவனுக்கு மகிமை உண்டாதாக, ஆண்டவர் மகிமைப்படுவதாக, அவர் இன்னும் ஆண்டவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவாராக. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சாமுவேல் அவர்கள் மூலமாக நானும் அதே நிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது என்னுடைய சபைக்கு சில மளிகை பொருட்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு கொடுத்து நல்ல ஆதாரம் கொடுத்து சிறப்பான முறையில் முதல் கூட்டத்தையே அங்கே நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன போது நான் நம்பவே முடியல. கண்டிப்பாக அவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. தட்டமட்டியில் பேக்கரியில் தான் சந்திச்சார். நீண்ட நாளைக்கு பிறகு சரி ஏதோ பார்த்ததுக்காக அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி கடைசி வரைக்கும் நம்ப முடியல. ஆனால் கடைசியில் உண்மையாகவே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சபைக்கு செய்தார். அதே போல தனிப்பட்ட விதமும் பொருளாதார நிலையிலே அவர் உதவி செய்தார். நல்ல ஒரு கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், எப்படியாவது ஊழியர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக இன்னும் அதிகமாக நாம் பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது இன்னும் நாம் உருவாக்கப்பட்டு இன்னும் நமக்கு மாற்றங்களும் அநேக ஊழியர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் கர்த்தர் செய்ததான ஒரு அற்புதத்தை நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். நாங்கள் சேத்துமடையில் மில்கர் ஆண்டனி சாருடைய தோப்பில் வச்சு ஒரு குடும்ப முகாம் என்று சொல்லி ஒரு முகாம் நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் உறவினர்களை எல்லாரும் இணைத்து அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம். அந்த கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு அந்த கூட்டம் நடந்தவங்க எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு வருஷம் பூரா நாங்கள் ஜெபிப்போம் கான்ஃபரன்ஸில். அப்போ இந்த வருஷமும் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய உதவி செய்தார். நடத்தி முடிச்ச உடனே அடுத்து எங்கள் வண்டி டியூ கட்டணும். இது எப்படி கட்டுறதே தெரியாத ஒரு சூழ்நிலை. முடிச்ச பிற்பாடு எப்படா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமும் நடக்கல. மீட்டிங் முடிச்சு 2வது நாள் என்னுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் கிரெடிட் ஆகக்கூடிய உதவி செய்தார். யார் போட்டாங்க எது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் 1000 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக முடியாத செய்தார். போன மாதத்துல மாத்திரம் அப்படி ஒரு 6000 ரூபாய் ஆச்சரியமாக கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எங்கள் வீடு இல்லாம கருப்பம்பட்டி சோமாரப்பட்டியில் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ புகழத்திலேயே ஒரு வீடு, நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் அற்புதகரமாய் வாடகைக்கு தான், ஆனால் நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்திலே கர்த்தர் அற்புதகரமாய் நடத்தி வருகிறார். அருமையான சாமியல் அவர்கள் ஹிந்தி பாடலாம் பாடினாங்க. எனக்கு ஹிந்தி பாடலாம் தெரியும். நானும் ஒரு 3 வருஷம் குஜராத்தில் மிஸ்ரியாக இருந்திருக்கிறேன். அந்த பாடும் பொழுது எனக்கு அந்த குஜராத்தில் இருந்த அந்த நினைவுகள் தான் வந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் இது தொடர்ந்து நல்ல வளர்ச்சி பாதையிலே கர்த்தர் தாமே கொண்டு தேவனால் எல்லாம் கூடும் சுவிசேஷ ஊழியம் முழங்கால் இந்த சேவத்தின் சார்பாக உங்கள் யாவரும் வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே உங்கள் யாவரும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதுயா, அருமையான இந்த ஊழியம் தொடங்கி கிட்டத்தட்ட 10 மாதங்களாக தேவன் எங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, நேர்த்தியை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய தேவையை சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு சரியான இடத்தை கொடுத்து வருகிற ஊழியக்காரர்களுக்கு அந்த ஆகாரத்திலிருந்து எல்லாம் எப்படி சரியா கொடுக்கணுங்கிற தகுந்த மாதிரி ஆட்களையும் எங்களுக்கு கொடுத்துக்கிறார். இல்லையா, எங்களோட தரிசனமே எந்த மனிதன் ஆகாதுக்கு விலகி நிற்கிறானோ அந்த மனிதனை எழுப்புறதுதான் இயேசுவோட வேலை. அதுதான் நம்மளோட தரிசனம். இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் 18 தேவனால் எல்லாம் கூடும், மனிதனால் கூடாது. அல்லையா, என்ன செய்யுங்க, தேவனால் எல்லாம் கூடும். மறுபடியும் இந்த மாசத்துல புதுதாக வந்துட்டு தானே ஐயா நம்ம பேருங்க ஜெயபால் பாஸ்டர் கரங்களை தட்டி வரவேற்போம். அதே போல நம்ம மத்தியில வந்துட்டு தானே இந்த மாசத்துல வந்துட்டானே ஐயா நம்ம பேருங்க பேரையாவை கரங்களை தட்டி வரவேற்போம். அருமையான வாரத்தடி பயிலும் வந்துட்டு தானே ஜெயராஜ் ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். அருமையான ஐயா மோசஸ் ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற உடுமலை பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான சகரியா மோசஸ் ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாளிலே தேவ சமூகத்தில் உங்களை யாவரும் பால் மீண்டும் வயசு யாரெல்லாம் இயேசு நல்லவர் என்று நினைக்கிறீர்கள். இல்லையா, இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏன் வாய் சொன்னா உள்ள போகுது, திடமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை எப்படி இருக்கீங்க, திடமா இருக்கணும். நம்ம சத்தத்தை கேட்கும் போது ஒரு எப்படி ஒரு எக்காலத்தில் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கூட அநேக ஊழியக்காரர்களுக்குள்ள பயங்களை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. பயம், அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். இல்லையா, அதனால தேவ சமூகத்துல நம்ம தொடர்ந்து இந்த ஊழியத்துல உதவி செய்து வருவதுதான் இந்த இடத்தை கொடுத்த அருமையான ஆப்பிரிக்காமைய குடும்பத்தையும் ஜேம்ஸ் குடும்பத்தையும் ஏசுக்கு நாமத்துல வாழ்ந்துகளே அருமையான தொடர்ந்து ஐயா அம்மாவட்டி பகுதியில் ஊழியம் செய்து வருவதான டேவிட் மദ്രാസ് குடும்பத்தை கத்தராஜ் இருப்பாராக. அருமையான நம்மளோட தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து பயணிக்கிற மோகன் ஐயா குடும்பத்தை கத்தராஜ் இருப்பாராங்க. அருமையான வால்பாறை பகுதியிலிருந்து கீழே வந்த ஊழியம் ரங்கநாதையா குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். தாராவாத பகுதியிலிருந்து ஆப்பிரிக்காமையா கொண்டு வந்து கத்தர் அவங்க ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில வட மாநிலத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த நம்ம விருதன் சொல்றதை விட ஒரு ஆவிக்குரிய லைஃப்ல 30 வருஷமா இந்தி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், அவரை நம்ம மத்தியில 2வது மாதம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். அருமையான கோமங்கலம் பகுதியில் ஊழியம் செய்த முத்துக்குமாரை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான சாம்பல் ஐயா அவர்களை தொடர்ந்து ஓட்ட கொண்டு வருகிறார். அருள்புரம் ஐயாவும் பிலிப் ஐயாவையும் அருமையான ஐயா பேசணும் ஐயா ஏசுதாஸ் ஐயா அவர்களையும்
ஈசா தேவனுடைய குடும்பத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல தேவன் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எகிப்து தேசத்துடைய வெள்ளியும் பொன்னையும் என்ன செய்ய போறாங்க, நம்மளுக்கு கொடுக்க போகிறார். யாரெல்லாம் எகிப்து வெள்ளியும் பொன்னை உடைமைகளை இன்றைக்கு அள்ளிட்டு போறாங்க, அல்லேலூயா. கிள்ளிக்கல்ல அள்ளிட்டு போக போறோம், அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னங்க எகிப்து தேசத்துல வெள்ளியும் பொண்ணும் உடைமைகளை போற எவ்வளவு சந்தோஷம் அல்லேலூயா. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், கொடுக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறவங்க இருக்கிறார். எல்லாருமே கொடுக்க சொன்னோம். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற பற்றி பேசுவோம், அல்லேலூயா. எல்லாம் எழுதி நின்று வேதத்தை கையில் வச்சுங்க. ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு லைன்ல இருந்து அப்படியே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை வாசிங்க. அது இந்த ஊழியத்துல அது ஒரு சிறப்பான ஒரு பழக்கம். எல்லாரும் கம்பல்சரி அந்த வசனத்தை வாசிக்கணும். இங்க ஐயா ஆரம்பத்தில் தேவி மந்திராஸ் வந்து அப்படியே லைனா ஒவ்வொன்றா வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுதி நிற்கும். லூக்கா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு மடியிலே போடுவார். அப்படியே லைனா வாசிங்க. எல்லாரும் உட்கார்லாங்கய்யா. எல்லாரும் அமருவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்த போகிறீர்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்பவுமே அதிகாலையில் எனக்கு ஏசப்பா பேசல்தான். இன்னைக்கு அதை விட பேசல் 1000 மடங்குல கோடி அல்ல, அதையும் தாண்டி பேசல். அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு அவரை பெருசலா நினைக்கிறேனோ அதை காட்டிலும் கர்த்தரனை பெருசலா நினைப்பேன். அல்லேலூயா. முதலாவது அதிகாலையில யார் முந்தி கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு கரெக்டா பார்க்கணும்னா அந்த டைமுக்கு முதல் போக வாங்கணும். முதல்ல பார்க்கணும்னு அந்த ஆள் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லைங்களா? அதே மாதிரிதான் அதிகாலையில் யார் எழுப்புவதற்கு முன்பாக நான் முதலாவது கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள எழுப்புகிற கர்த்தர் உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில ஒரு தீர்மானம் வேணும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். அது என்ன தீர்மானம்னா, கர்த்தருக்கு நம்மளுக்கு ஒரு டயம் வேணும். அவருக்கு நமக்கு உண்டான அந்த டயம் பேசுவதற்கோ ஒரு நிர்ணயமான டயத்தை பாலா பண்ணணும். அல்லேலூயா. நீங்க எப்ப ஒரு தீர்மானங்களுக்குள்ள இல்லையோ, லைஃப்ல தீர்மானமே இல்லை, உங்க வாழ்க்கையில ஒரு கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எப்ப நீங்க தீர்மானத்துக்குள்ள வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில உங்களை அறியாத ஒரு கோட்பாடு வரும். உங்களை தேடி அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் எடுத்தீங்கன்னா 10 மணிக்குன்னா 10 மணிக்கு கோர்ட் உட்காந்துருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி எடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு உள்ள தேசம்ல பாருங்க மைக்ல பேசிட்டு இருப்பாரு. அந்த ஒரு அரசாங்க நடத்துகிற மனிதனுக்கு சரியா ஒரு டைட்டிங் அவர்கள் கொடுத்த அந்த வேலையை 2 மணி நேரம் பாலா பண்றாங்கன்னா, நீங்க நம்ம முழு நேர ஊழியர்கள் எந்த டயத்துல தேவனை நம்ம பாலா பண்றோம், எந்த டயத்துல அவரை நம்ம ஒதுக்கி நம்மளோட பேச தயாரா இருக்கிறோம், அந்த ஒரு தீர்மானம் நம்மளுக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. காதலவன் கேட்க கடவான மாதிரி காதல் இருக்கிறவங்க என்ன செய்யலாங்க, பேசலாம். அல்லேலூயா. சாட்சி இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு குறிப்பா தெரியும் வாழ்க்கையில கர்த்தர் எங்க இருந்தா எப்படி இந்த கொண்டு வந்துட்டாரு அவருக்கு எனக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து மைக் வச்சு பார்த்து பேசுறான், ஏதோ பண்றான், ஊழியர்கிட்ட நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது பரவாயில்ல போயிடும். உங்களுடைய அசார்த்தனம், நீங்கள நினைக்கிற அந்த அசால் எண்ணங்கள்லாம் அங்கே கேமராவில் பதிவாயிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என் பிறர்கிட்ட சரி சில மனிதன் சொல்லியிருக்கிறேன், இந்த டேட் எப்ப பிக்ஸ் பண்றோம் அந்த டேட் பிக்ஸ் பண்ண அந்த நாள்லயே கர்த்தருடைய ஸ்டாண்டிங் அறிவிக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஸ்டாண்டிங் அனுப்பிக்கூடாது. இங்க நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் ஒழுங்கு சொல்லுவாருங்க, சரியா வைத்திருப்பார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கோ பிரதமருக்கோ சில ஒரு 1000-10,000 காவல்துறை அதிகாரத்தை கொடுக்க முடியும். ஆனா இந்த சால்வேல் கோடிக்கணக்கான தூரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அதனால கவனமா கேட்டு அவருடைய வார்த்தைய சிந்தாம செதறாம கொண்டு போனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வழியில கல்லையோ போன இடத்துலயோ முடிச்சுட்டு ஏதாவது போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எந்த மாதத்துல உங்களுக்கும் எனக்கும்
நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு சேர்த்திருந்தா கர்த்தர் எகிப்தின் வெள்ளியும் பொன்னும் உடைமைகளை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க அதை எவ்வளவு உற்சாகமா, எவ்வளவு தெளிவா, எவ்வளவு நாங்க செமக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ செமந்து கொண்டு போகலாம். நீங்க செமக்க முடியல, கொண்டு போக முடியல, பெற்றுக்கொள்ள முடியலன்னா உங்களோட அசாதியத்தான உங்களோட சோழ கர்த்தர் போய் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியங்கள் சொல்றேன், அநேக ஊழியக்காரங்களை சொல்ல ஒரு பயம். அல்லேலூயா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசை பார்த்தா உண்மையில பயங்கரமா இருக்கும், ஆனா அவனுக்கும் ஒரு பயம் இருக்கும். அது யாருக்கு தெரியாது. நான் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன், ஒரு கதையாக சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமம், இந்த மழை பெய்தா காட்டு வழியா தண்ணி கூட வரும். அந்த பகுதியில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும், அடிக்கடி நம்ம ஊர் பேர மோகன் ஐயா அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு விட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க தெரியுங்களா, கலைஞரை விளக்கு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டணம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நிறைய கட்டி விட்டுருப்பாங்க. அது மழை தண்ணி வந்தா உள்ள வராம இருக்கிறது. அது நாங்க என்ன செஞ்சோம்னா, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 4-5 வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அதுல காலையில மாலையில உட்கார்ந்து பேசுவோம். டைம் பாஸ்க்கான இடம் அது. அப்ப அங்க எனக்கு ஒரு மாமா வேலை, அவங்க வீட்டுக்கு முன்னாடி காலையில ஒரு 7 மணி இருக்கும். சூரியனை உரிச்சு வரும்போது போய் அங்க எப்பவுமே போவோம், 1/2 மணி நேரம் பேசுவோம். உட்காந்து பழக்கமாக ஆயிடுச்சு. அப்ப இப்படி முன்னா அந்த திட்டு இருக்குன்னா நாங்க மேற்கு பார்த்து உட்காந்துக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு திட்டுக்குன்னா கொஞ்சம் நிழல் இருக்கும் இல்லைங்களா. அந்த நேரம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய், பெரிய நாய் இருக்கும். மண்டை மட்டும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்தாலே பயந்துக்குவாங்க. அவ்வளவு பெரிய நாய். அதுக்கு பேர் ஜடையான்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. அதை ஜடையான்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் வந்துடும். ஆனா நாய் பார்த்தாலே நம்மள கூப்பிடு, அவ்வளவு பெரிய நாய். அது என்ன செஞ்சுன்னா, இந்த லைன்ல நாங்க உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு இந்த சைட்ல அந்த நிழல்ல பார்த்து தேடி இருந்துச்சு. நிழல்ல அந்த ஏற்காடு வெயில் பார்த்து நாங்க இப்படி பேசிட்டு உட்கார்ந்து இருந்தோம். அப்ப இந்த பழைய காலம் பாத்தீங்கன்னா சர்க்கஸ் போடுவாங்க தெரியுங்களா, கிராமங்கள எல்லாம் பள்ளிக்கூடத்துல சுத்தி எல்லாம் கட்டி இந்த சினிமா பட கதைய ஒரு நாளைக்கு ஒரு பட கதை சொல்லி இந்த சர்க்கஸ் போடுவாங்க. அப்ப அதை எங்க ஊர்ல கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அப்ப என்னன்னா, இந்த காலையில அந்த சர்க்கஸ்காரன் அலௌன்ஸ் பண்ணுவான் ஊருக்குள்ள எல்லாருக்கும், இன்னைக்கு இந்த பாட கதையை நாங்க சொல்ல போறோம், இந்த சர்க்கஸ் இன்னைக்கு நடக்குது, தவறாம வந்துருங்கன்னு சொல்லி அவன் அலௌன்ஸ் பண்ணுவான். அப்ப அந்த சர்க்கஸ்காரன் பாத்தீங்கன்னா அவன் அதுக்குன்னே தயாரி பண்ணாலும் எப்படின்னு தெரியல. அவன் கத்துக்கிற ஆர்வம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நீளம் இருக்கும், எவ்வளவு நீளம் இருக்கு அந்த ஆர்வம், குழல் மாதிரி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சர்க்கஸ்காரன் வச்சிருப்பாங்க நீளமா. அதை கையில கொண்டு வந்தான் அந்த வழியில. இப்ப நாங்க உட்காந்துருக்கோம், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இங்க பேசிடலாம் அவனோட முடிவு எடுத்து கரெக்டா பாருங்க. இங்கெல்லாம் நாங்க உட்காந்துக்கிறோம், நாய் இங்க உட்காந்துக்குது. அவன் இந்த சைடு நின்றுட்டானா அந்த கதை செவத்துக்கு இந்த பக்கம் அந்த ஆரம்ப நேரம் மேக்க நீட்டி அந்த நாய் பார்த்துக்குன்னா நீட்டிட்டான். நீட்டி அவன் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி உப்பு ஊதுவான். அவன் பழக்காது, ஊதி பேசுவான். அந்த உப்பு ஊதுனது அந்த பர்னு சவுண்ட் பாத்தீங்களா, நாய் என்ன வேணும் தெரியுங்களா, எங்களை எல்லாம் நார் அடிச்சுட்டு போன நாய் அறவே இல்லை. என்னச்சுங்க, அவன் அந்த சத்தத்துல அது கரகரகன்னு சுத்தி அது எல்லாம் பீச்சி அந்த மேல மூச்சு மேல அடிச்சு விட்டு எடுத்த நாய் வரவே இல்லை. சாத்தானும் அப்படித்தான். நீங்க கரெக்டான டைம்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாயின் எக்காலத்தை சாத்தான் உங்களை ஓடிவிடுவார். இன்றைக்கு அநேக ஊழியருக்குள்ள ஒரு பயத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இன்னைக்கு சாத்தான் அது போல உருவம் பயங்கரமா இருக்கிறான். அந்த சர்க்கஸ்கார ஒரே சவுண்டு தான், ஊதுனா நாய் அன்னைக்கு போல வரவே இல்லை. சாத்தானு அப்படித்தான். நீ உன் குரலை உயர்த்தி எப்பொழுதெல்லாம் வல்லுநர்களை சொல்லுகிறாயோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் விடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாக்குறான் ஊழியக்காரங்களுக்கு பயம். அந்த பயம் எப்ப வெளியே போனா நீங்க உங்க குரலை உயர்த்தும் போதுதான் பயம் வெளியே போகும். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன செய்யலாம், பிசாசு உங்களை மாட்டிட்டு தான் இருப்பான். அந்த நிலைமையா கர்த்தருடைய வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16-21 வரை வாசிங்க. லூக்காவின் 12-16 வரைக்கும் வாசிங்க. 12ஆம் அதிகாரம். ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐயா லூக்கா 12-14-16 ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவர்களுடைய நிலம் நன்றாய் விளங்குது. நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைத்ததற்கு இடமில்லையே, என் தானியங்களை சேர்த்தது இடமில்லையே,
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி என் திறந்த தானியத்தை பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது, நீ இழப்பாரி ஆமே. கீழே வாசிங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து நிறைய ஊழியக்காரங்களை காலம் நேர்க்கிறீங்க. அந்த பாசு மாதிரி நான் பெரிய சம்பதாகணும், இந்த பாசு மாதிரி நான் காடு வாங்கணும், இந்த பாசு மாதிரி நான் அப்படி வாங்கணும். நான் சொல்றேன், நைட் உங்களை தூங்கிட்டா முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. அதனால இருக்க வரைக்கும் இருக்கிறத பயிர்ந்து பண்ணீங்கன்னு சொன்னா கப்பல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எந்த அளவு கலக்குறீங்க நான் அந்த அளவு கலப்பேன். நீங்க அளக்கிறப்ப அவர் அளப்பாரு இல்லையா? நீங்க கொடுக்குறாங்க அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குற மாதிரி வைக்கிறோமா? இல்ல, இவனை மாதிரிதான் நினைக்கிறோம். நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் ரைட். ஓகே, உன் லைஃப் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். லைஃப் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? இது நான் ஒரு உதாரண கதை சொல்றேன். நான் ஒரு சின்ன பையன், ஒரு 7 வயசு இருக்கு எனக்கு வயசு. உங்க தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் சொல்லி சனப்பேட்ல வர பக்கத்துல ஒரு வந்திருக்கிற நம்ம மத்தியில அவர் நம்ம நண்பர் ரியல் எஸ்டேட்லயும் எதுக்கு முழுமையா வர்றது. அவர் லாஸ்ட்ல அறிமுகப்பட்டு குடும்பக்கா ஜெயம் பண்ணலான் இருந்தீங்க. இப்ப அவங்க சொல்றாரு நம்ம நண்பர் எங்க இருந்தாலும் 2 பேர் போக வருவோம். அவருக்கு தெரியும் அன்னபூர்ணா ஹோட்டல் யாரு, எங்க ஃபேமிலியே தெரியும். அப்ப அங்கே அந்த பண்ணையத்துல இருப்பாரு. அப்பெல்லாம் அந்த பெரிய ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா இந்த டவுஸ் போடுவாங்க இல்லைங்களா, அதுல ஒயிட் கலர்ல கச்சைகளோட டவுஸ் இருக்கும். அது கொஞ்சம் பழசானது இவருக்கு எதை கொடுத்தாங்க. இவருக்கு போய் அந்த சால் பறிதெல்லாம் தைப்பாரு, இந்த வேலைக்கு போவாரு. அதனால இந்த ஒரு 5-6 நாள் கொடுத்தாங்க. இவரு வேலைக்கு போய் பந்தா ஊருக்கு சுத்திட்டு இருந்தாரு. அப்ப அதே ஊர்ல ஒரு பெரிய குழந்தையா இருப்பாரு, அவர் பேரே குழந்தைன்னு சொல்லுவாரு, குட்டையா இருப்பாரு. அவருக்கு இந்த டவுசர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு குழாங்க, எப்பதான் இவனுக்கு இந்த டவுசர் போட்டு ஊருக்குள்ள இருக்கிறானே, நம்மளும் ஒரு டவுசர் எடுத்து போட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ஆடுகள்லாம் இருந்தது. ஒரு ஏற்பாடு எடுத்து வெள்ளிக்கிழமை காலையில சந்தைக்கு ஒரு பெரிய ஆட்டை கொண்டு போய் நைட் டைம் ஆட்டை விட்டு 2 டவுசர் நல்லா வாங்கிட்டு அங்கிருந்து கல்ல போய் இந்த அப்பெல்லாம் பார்த்த கிழங்கு சுண்டல் இந்த கருப்பட்டி தேங்காய் முடியாத வைப்பாங்க எல்லாம் திங்களுக்கு வாங்கிட்டு மனுஷன் வாங்கி எப்பப்படான்னு சொல்லி எங்க தாத்தனை முதல்ல முன்னாடி டவுசர் போட்டு தாங்கிட்டு வந்து முதல்ல டவுசர் போட்டு எங்க தாத்தா முன்னாடி வந்து என்ன நீ மட்டும் டவுசர் போடிய நானும் போட்டு பார்த்தாங்க. இவங்க என்னன்னா பரவாயில்ல, நானும் பழசு பண்ணி புக்ஸே தீர ரொம்ப சந்தோஷம், நல்லா இல்ல போட்டு சொல்லிட்டாரு. இவர் இந்த மனுஷன் என்ன செய்தாரு, ஆர்வத்துல ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்ட டவுசர் போய் நான் டவுசர் போய் காமிச்ச வாக்கமெல்லாம் லூசா முழு ஒரு முடியை போட்டாரு. முடி என்னாச்சு, அதிகமாயிடுச்சு. நைட் என்ன செஞ்சாரு, கள்ளமுடிவு எல்லாம் சாப்பிட்டு படுத்திருந்தாரு. ஒரு 4 மணிக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கேட்டுங்க, வயிறு கலக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலி ஓரமாக போவாங்க ஜனங்கள். அன்னைக்கெல்லாம் யாரு டாய்லெட் கட்டினாங்க போவாங்க. அங்க எங்க ஊருக்கு சைடுப்பா பிடி கல்லி இருக்கும், ஃபர்ஸ்ட்ல பார்த்து கல்லி இருக்கும். இவன் 4 மணிக்கு போய் அவருக்கு பார்த்து அவருக்கு முடியல, என்னடா பெரிய சோதனை சொல்லிட்டு பார்க்க 2 கையை இந்த சைடு விட்டு அப்படியே பார்க்க பிக்சர் கையில வீசிட்டு மனுஷன் ஆகி போயிட்டு போயிட்டாரு. அல்லையா, காலையில யாரெல்லாம் நீ பார்த்தாங்க எல்லாம் வீட்டுல போய் கேட்கறாங்க, நேர்த்தாண்ட புதுசு வாங்கிட்டு வந்து என்னடா கிழிச்சு கல்வியில எழுதிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய இன்சல்ட் ஆகி போச்சு. என்னடா கிழிச்சுங்கள் மரவண போனாலும் கல்வி தெரியல. 3 நாள் கேட்டு இந்த வாசலாம் கேட்கல பாக்குறோம்ல, இது கருப்பு கவுசு வேலை கிழிச்சு போட்டு விலையிலையா. அப்புறம் இவர் பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகுது. அந்த இறந்த ஒரு தவசரி மறு டிக்கெட் வச்சுட்டு வந்து எங்க தாத்தா கிட்ட நைஸா வந்து ஆனா எதையும் நீங்களே போடுங்கன்னு சொன்னாரு. இவருக்கு என்னடா நேற்று ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்த இப்பவே கொண்டு எனக்கு கூட எனக்கு வேற நிறைய இருக்கு, நீங்க வச்சுக்கோறாங்க. இல்ல இது முடி போறது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிக்காரு. அதுல நான் பழக்க விடுறேன், என் வயிற்று வர ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டவுனுக்கு ஆகுதுக்கு எனக்கு பொறுப்பு பார்த்தாது. நான் எப்ப கோமத்தோட இருந்துக்கிறேன், நீங்களே வச்சுக்கோன்னு கூட்டாரு. அல்லையா, இன்னைக்கு நிறைய உதவிக்கான அதுதான் செய்யுது. அல்லையா, கத்தல் செய்வார். நீங்க எதை எந்த மனுஷனுக்கு முன்பாக இப்படி நினைக்கிறீங்களோ அதை ஆப்போசிட்டா தெரிவித்துவார். அல்லையா, அது யாருக்கு போய் சேரணுமோ தனிச்சு அவங்களுக்கே போய் சேரணும். அல்லையா, அதனால எந்த காரியத்தை ஓவர்டாக் பண்ணணும், எந்த காரியத்துக்கு நம்ம கான்பிடன்ஸ் எடுக்கணுங்கிறத நல்லா யோசிங்க. ஜெபத்துல ஓவர்டாக் பண்ணுங்க,
பிரசங்கத்துல ஓவர்டேக் பண்ணுங்க, ஆதி வரங்களை ஓவர்டேக் பண்ணுங்க, தப்பே கிடையாது. மாம்சக சிந்தனையில ஓவர்டேக் பண்ண நினைச்சீங்கன்னா யோகம் கட்டிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? கை கூட தட்ட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி ஊழியக்காரங்க யார் சொன்ன பயணிய சொன்ன மாதிரி நீங்க உற்சாகம் பாருங்க. நான் இப்படி மாதிரி கையா தட்டலாம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய நாம மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. 2 ராஜாக்கள் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4:42, 43, 44 அப்படியே வாசிங்க. பின்பு சனிசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான பார்க்கோமில் 20 அப்பங்களையும் 6 கதிரிகளையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? இந்த பயம் தான் இன்னைக்கு அநேகர் கொண்டு வருது. அல்லேலூயா. நீங்க 100 பேர் அல்ல, 200 பேர் அல்ல, எப்பவுமே ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே நம்ம போகணும்னு நினைக்கிறத விட ஒரு ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்குங்கிற எண்ணம் ஏன் நமக்குள்ள வர மாட்டேங்குது? அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்தை தேடி நம்ம போய் அடிமையா இருக்கிறத விட நம்ம ஏன் ஒரு ஸ்தாபனத்தை இருக்கக்கூடாது? பாருங்க, இந்த மனுஷன் கத்திரிக்காய் அப்ப எல்லாம் கொண்டு வந்தா ஜனங்களை பார்த்து எனக்கு ஒரு பயம். எத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி இதை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்றேன். அப்ப நீங்க ஊழியக்காரரா இருந்த அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த சாதாரண மனுஷனுக்கு பயம் வரலாம். இதை எப்படி நம்ம வைக்கிறது? ஊழியக்காரனுக்கு வரலாமா? அல்லேலூயா. கீழே வாசிங்க. அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியாய் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா அப்பாக்களை திட்டாரு, கையில கொடுத்தாரு, ஆசீர்வாதாரு. ஆனா அதனுடைய உள்நோக்கங்கள் என்னங்கிறத நம்ம பாக்குறதே இல்லை. எப்பவுமே வசனத்துல உள்ள போறது இல்ல. அந்த மேலோட்டமா படிக்கிறா, ஜெபம் பண்ற, போயிட்டே இருக்கு. பாருங்க, அது எலிசாவின் நாட்களிலேயே அப்பத்தையும் கதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். அப்போ ஊழியக்கார சொன்னா, நீங்க ஜனங்கள் குறப்பானா கொடுத்து அப்பா கீழே வாசிங்க, நீதியா எடுத்தார்கள். கொடுக்கும் போதுதான் கர்த்தர்களை நீதியா எடுத்து பண்ணுவார். நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேதத்தை வச்சிருக்கிறோம், தானியத்தை வச்சிருக்கிறோம், கொடுக்கறது பயம். இது ஜனங்களுக்கு கொடுக்கறது பயம். நீங்க வச்சிருக்கிறது சிறுசோ பெருசோ முதல்ல கொடுக்கணும். அதை யாரெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு காசு பணம் எங்க தெரியல, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கலாம். மெயினா காசு பணம் வேண்டியதே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் தேவை. இப்ப எலிசா சொல்றான், நீ அதை குடும்பம் சொன்ன, அப்படி கர்த்தரங்க சாப்பிட்டு மிகுதி எடுக்க கர்த்தருடைய விஷயம் தான். இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குன்னு சொன்னா நீங்கள் அநேகருக்கு மிகுதியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க 1 ராஜாக்கள் 17:9 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:9 வாசிங்க. 17:9. 1 ராஜாக்கள் 17:9 வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலில் வந்த போது அங்கே ஒரு விதவை இறங்கி கொள்வதை கொண்டிருந்தால் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்தான். அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வான்னு சொன்னார். அல்லேலூயா. வேதத்தை படிச்சு உங்களுக்கு தெரியும்,
எலியாவின் தீர்க்கதரிசி காய்களை கொண்டு போகும்போது எலியா வாழ்ந்திய மழை பெய்யாத அளவுக்கு ஜெபம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஏன் ஒரு விதவியை நோக்கி போய் விதவியின் கைகளில் இருந்து அப்பத்தில் தண்ணீரை கேட்கணும்? ஏங்க ஒரு 50 பேருக்கு தொழில் பண்ணாலே ஒரு விதவி நீங்க ஆசை பண்ணிடுறீங்க. நான்லாம் அங்க போறது இல்லைங்க, நம்ம காரெல்லாம் அங்க நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க. அப்புறம் அங்கெல்லாம் போறது இல்லைங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்பதான் ஐயா கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, கேட்டா ஆண்டவரை வெளிப்படுத்தல. அப்ப நீங்க எந்த இருக்கிற ஊழியத்துல விசுவாசிக்கு சந்தைக்கு போறவங்க ஆண்டவரை வெளிப்படுத்தல, அவங்க கலந்துக்கிட்டாரு. ரேஷன் கடையில் வந்து அரிசி போடுற வேலைக்கு வந்துட்டு எனக்கு அரிசி போடுறதுக்கு மனசு இல்லைன்னு ஒத்துக்குவாங்களா, விட்டுருவாங்களா? அப்புறம் எதுக்காக ஊழியத்துக்கு வரணும்? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் அப்படித்தான் இருக்காங்க. விதவைகளை அப்பமா என்றது, காணிக்கு கொடுக்க முடியாதவங்க அப்பமா என்றது இல்லையா? இந்த மாதிரி ஊழியத்துதான் அந்த சொல்றாரு. என்ன செஞ்சிருவாரு? ஓரம் கட்டிடுவாரு. நீங்க நினைக்கலாம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, கத்தருக்கு தெரியும். ஒரே வாக்கு சொல்லிட்டாரு, அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், அவனோட ஈர்த்த பலன் என்னோட அவனோட கூட வருகிறது. அதை அவர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு பார்வைக்கு உங்களுக்கு எல்லாம் பச்சையா தெரியல, டைமிங்ல அதெல்லாம் காணாம போடுது. அல்லேலூயா, வாசிங்க. அல்லேலூயா, வாசிங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஓரடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை ஜீவனை கொண்டாங்க. நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதைய ஓப்பன் டாக்கா நீங்க ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்குது, என்ன இதெல்லாம் செய்ய முடியுங்கிற அந்த டைமிங் வரும்போதுதான் கர்த்தரை உலகத்தை வல்லவரா இருக்கிறார். வாசிங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த 2 விறகு பொறுத்து வந்தேன். வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து முதல்ல பயப்படாது. இல்லையா? நீங்க ஒரு விசுவாசி இன்னைக்கு ஒரு பதக்கத்தோட விஷயத்துக்கு போன் பண்ணா முதல்ல நீங்க தேவனுடைய வார்த்தை வந்த மனிதன் யாரா இருந்தாலும் முதல் வார்த்தை பயப்படாதீர்கள். இல்லையா? அநேகருக்கு போன்ல சொல்றது ஐயா விடுங்க, கர்த்தர் பார்த்துக்கிறார். சிம்பிள் லாஜிக். ஐயா ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்றாரு, சகோதரா எனக்கு போன் பயங்கர கம்ப்ளைண்ட், சகோதரா எனக்கு போன் பயங்கர பிரச்சனை இருந்தது. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை விடுங்க, ஆர்டர் பார்த்துக்குவாரு. இன்னைக்கு நல்ல போன் ஆர்டர் கொடுத்தாரு. இல்லையா? அந்த ஒரு போயிடணும். ஒரு பிரச்சனை சொன்னா உடனே பதறக்கூடாது. இல்லையா? நீ ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டோட இருந்துச்சுன்னா உனக்குள்ள இருக்காது, கர்த்தருடைய ஆளுநர் வார்த்தை இருக்காது. இல்லையா? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், விசாஸ் பாக்குறதுக்கு அவன் உருவத்துல பயங்கரமா இருப்பான், அவனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும். நீங்க அந்த பயத்தை அந்த நாயை பார்த்தா அழகாக பயந்துக்குவாங்க. ஆனா ஒரு சின்ன சத்துக்கு அந்த நாய் என்ன பண்ணுச்சுங்க, ஓடுறதுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி சாத்தம் ஒரே அல்லேலூயா சத்தமா சொல்லி பாருங்க ஓடிடுவோம். அல்லேலூயா, வாசிங்க வாசிங்க. இதோ நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுது. ஆனாலும் முதல்ல எனக்கு முதல்ல கொண்டு வா, ஆமென். அல்லேலூயா. முதல்ல யாரு கேட்டாங்க? எனக்கு கொண்டு வா, அப்புறம் நீ குமாரனுக்கும் நீயும் பண்ணிக்கலாம். அதை வாசிங்க. மழையை கட்டிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு மருத்துவம் இருக்குது, இந்த வார்த்தை வீணா போகாதுன்னு நினைச்சு அந்த அந்த நிலை பாருங்க, சந்தேகப்படாம முதல்ல அவன் சொன்ன மாதிரியே கீழ்படுத்திருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகருக்குள்ள அந்த கீழ்ப்படுதல் இல்லை, கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை விட்டுட்டு மனிதர்கள் மேல் நம்பிக்கை கொண்டு போயிடும். இன்னைக்கு நாளாக என்ன பண்ணிட்டோம், அந்த ஸ்தாபனத்துக்கு போன 20,000 சம்பளம் வரும், இந்த ஸ்தாபனத்துக்கு போன 10,000 சம்பளம் வரும். மனிதர்கள் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு விசுவாச வீட்டுக்கு அந்த விசுவாசம் போன ஒரு 200 கிடைக்குமா, இந்த விசுவாசம் 500 கிடைக்குமா? முதல்ல இந்த அப்ப சிந்தனையை உங்களை விட்டு போகும்.
அல்லேலூயா. விசுவாசி கொடுத்துதான் நீங்க சாப்பிட்டு வளரணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த விசுவாசம் அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க சரியான ஒரு எழுப்புதல் வார்த்தை உங்களுக்குள் இல்லைன்னு சொன்னா நிச்சயம் ஊழியம் ஜெயிக்காது. அல்லேலூயா. வார்த்தை தான் முக்கியம். நீங்க என்ன சொல்ற இல்லையா, ஒரு வார்த்தை நீ முதல்ல கொண்டு வா. பிற்பாடு என்னாச்சுங்க, குடும்பமே ஆசீர்வதிப்படும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். எந்த ஜனம் நாங்க சிறுமத்தில் இருக்கிறோம்னு சொல்றாங்களோ அப்பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். உங்களோட அந்த வார்த்தை தான் அவங்களை பலப்படுத்தி சகாயம் செய்யும். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. நீதிமொழிகள் 12:14 வாசிங்க. டக்குன்னு கடந்து போவோம். அவன் ஐயா ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். பெரிய பைபிள் எடுத்துங்க, நல்லா எழுத்து வெளிச்சம் தெரியும் மாதிரி. முதல்ல சின்ன சின்ன பைபிள் மாத்துங்க. விசாலமான பைபிள் எடுத்து பழங்கயா. எதுக்காக இந்த சின்ன சின்ன பைபிள் எடுத்து வந்து இப்படி நிரண்டுறீங்கன்னு எனக்கே தெரியல. நீங்க வருஷம் எல்லாம் படிக்கிறதுன்னு காரணம் ஜெபம் பண்ணுங்க. பெரிய பைபிளை கேளுங்க, நல்லா எழுத்து பெருசா கேளுங்க, வாங்கி வைங்க. அல்லேலூயா. வாங்க. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். போதுங்களா? நீங்க எதை வாயில் விதைக்கிறீங்களோ அதனாலதான் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்லிக்கிறார் நீதிமொழியில்? அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் திரும்ப வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. நீதிமொழிகள் 11:26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விக்கிரவனுடைய தலையில ஆசீர்வாதம் தங்கும். நீ கர்த்தருடைய வேத வசனமாகி தானியத்தை கட்டி வைப்பாயானால் ஜனங்களுடைய சபிப்பார்கள். தேவனோடு கொடுத்த இந்த தானியமாகிய இந்த வசனத்தை நீ விதைப்பாயானால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். தீமையை தேடுவனுக்கோ தீமையே வரும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நன்மையை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தேவன் உங்களுக்கு நன்மையை தருவார். வேதம் தெளிவா சொல்லுகிறது, தீமையை தேடு தீமை வரும். அல்லேலூயா. பாத்தீங்க, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ ஆமே. அல்லேலூயா. நான் சொல்லல, நீதிமொழி புஸ்தகம் சொல்லுதுங்கய்யா. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்ன செய்யுமாங்க? ஐஸ்வர்யம் விழுவான், நீதிமான்களோ. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நீங்க ஐஸ்வர்யம் நம்புறீங்க. ஐஸ்வர்யன் எப்ப விழுவானே தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். தயவு செஞ்சு எல்லா மனுஷங்களுமே நீங்க நினைக்கிறதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி ஒரு ஊழியக்காரன்னா ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு அவங்களை கை கொடுத்து வரவேற்று அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிற காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு எப்ப ஊழியக்காரன் விழுவான், எப்ப நம்ம சந்தோஷப்படலாங்கிற காலத்துல இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. எல்லா ஊழியர்களுமே நம்மளை சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, நம்மளை ஏதோ ஒரு விதத்துல மேல கொண்டு வந்து நினைச்சீங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். இன்னைக்கு நிறைய ஸ்தாபனங்கள்லாம் நடத்துது, கூட்டம் நடத்துது. எங்கேயாவது ஒரு ஊழியக்காரங்களை எழுப்பி நீங்க உங்களை லைன் பண்ணி கொண்டு போக சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. ஸ்தாபனம் நடத்துறாங்க இல்லைங்க, ஏதாவது ஒரு சபையில உங்களை பயன்படுத்த சொல்லுங்க. ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கய்யா? ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல? உங்களை காமிச்சு அவங்க பெரிய ஆளெல்லாம் பாதிக்கணும், கொண்டு போகணும். அதுதான் உங்களுடைய டார்கெட். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 5:15 வாசிங்க. வாசிங்க டாக்குன்னு. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் கிணத்துல உள்ள தண்ணீரையும் உன் துறவில் உள்ள ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ உன் தண்ணீரை பானம் பண்ணுவான்னு சொன்னால் உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் தண்ணீர் வீதியிலும் வெளியிலும் என்ன செய்யுங்க? பாயும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊட்டு தண்ணி என்ன செய்யுங்க? அடங்காம என்ன செய்ய. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒரு ராஜா, ஒரு பெரிய அரசன் ராஜா, பயங்கர சொத்து, யாருக்குமே இல்லாம சொத்து அந்த ராஜாவுக்கு இருக்குது. அந்த தேச சுத்தி இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவரை பார்த்து பயந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜா. அவன் என்னன்னா சுதந்திரமா போய் எதையுமே பார்க்க முடியலையே, நம்ம ராஜா பொறுப்புல இருந்து எங்க போனாலும் காலத்தோட கோயிலோட சுத்தி இருக்கிறோமே, நம்ம எப்படி போய் எப்படியாவது சும்மா ஃப்ரீயா நம்ம போய்
இந்த உலகம் சுத்தி வரணும்னு ஒரு முடிவு பண்ணி ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் தண்டூர் அடிச்சு வர சொல்லிட்டா அப்படி. அல்லையா கேக்குதுங்களா ஐயா? கேக்குங்களா? வர சொல்லிட்டா அப்படி. வர சொல்லி எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. இவங்களும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஜனங்கள் வந்து எல்லாம் நாங்க இவர் என்ன செஞ்சுட்டாரு, இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கே எழுதி யாருக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லையா? அப்போ எல்லா ஜனங்களுக்கும் திரச்சு தோட்டம் என்னென்ன வேணும், மாடுகள் எதிர் கோரி என்ன வேணும் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு. லாஸ்ட்ல ஒரு மனுஷன் வரும்போது ஒரு சின்ன ஒரு ஆள் மாதிரி இருந்துக்கு அதைய ஒரு பெட்டி மாதிரி இருந்து கொடுத்தாரு. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ இப்பதான் வந்தேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்தாரு. எல்லாரும் வாங்கிட்டாங்க. இவர் என்ன செஞ்சுட்டாரு, தேசத்து மேல அப்படியே ரவுண்டிங் போயிட்டாரு. போகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேசத்துல எல்லா ஜனங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பேர் ராஜா இப்படி வெறுமையா வந்துக்கிறாருன்னு பார்த்து போற இடத்துல எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சாங்க, வெகுமதியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய ராஜா, அவ்வளவு பெரிய அரசாண்டவர், வெறுமையா வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெகுமதியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, போற ஊர்ல எல்லாம் வெகுமதியில் ஒட்டங்களுக்கு குறைன்னு வாங்கி இங்கிருந்து சொத்தை விட அங்க அதிகமாச்சு சொத்து. இல்லையா? அது என்னடா நம்ம ஏதோ சும்மா பிரியா போலான்னு வந்தா மறுபடியும் நம்மளுக்கு சொத்தை கொடுத்து இப்படி பண்ணிட்டானுட்டு சரி திரும்பவும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ராஜ்யத்துக்கே போலான்ட்டு மீண்டும் வராது. என்னங்க இருக்கும். ஆமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த ஆட்சி மறுபடியும் சேர்ந்துச்சு. தேசத்துக்கு வராது. வரும்போது எல்லாருமே என்ன செஞ்சாங்க, நிறைய வாங்கினவங்க எல்லாம் நல்லா டெவலப்பா வந்துட்டாங்க. இந்த லாஸ்ட்ல ஒரு பெட்டி வாங்கின மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க எல்லாம் ராஜ்யத்துக்கு திரும்பி வரும்போது இந்த இவரு வந்த குதிரை சேனைகளோட வந்த மனிதர்கள் போய் கேட்டிருந்தாரு. அப்புறம் ராஜா அவனை கூப்பிட்டு ஆமா நீ எந்த பயிர் கேட்ட, ஐயா நீங்க எனக்கு ஒரு பெட்டி கூப்பிட்டு போனீங்க, நான் அதை வச்சு அப்படியே சேர்த்து அவனை கூப்பிட்டு அந்த பெட்டியை வாங்கி திறந்து காமிச்சிருக்காரு. அந்த பெட்டி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ராஜ்யத்தையே வாங்கக்கூடிய வெள்ளியும் போனும் வந்துருங்க. கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அந்த பெட்டி இடத்துல வச்சுட்டு இப்ப சேர்த்து வந்துருக்காங்க மனுஷன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களை வேற வச்சு அதைத்தான் செஞ்சு எவ்வளவு பெரிய பொசிஷனுங்கிற திடம் மதிப்பே தெரியாம இது இடத்துல சாதாரண வச்சு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இதை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ராஜாக்களையும் அரசர்களையும் வாங்கக்கூடிய அத்தனை அளவுக்கு மிகுந்த வெள்ளியை போக முடியாது. அந்த உணர்வு நமக்கு இல்லை. அதை திறந்து அதை எடுத்து பானம் பண்றதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, புத்தி இல்லை. கதை சொல்லுது, உன் 100 பேரைய நீ பாத்தினாத்தான் என்ன பாய் அப்படியே இருந்தீங்கன்னா மீண்டும் பல மடங்கு ராஜ்யத்துக்கு வந்தாலும் அப்போ நமக்கு சேர்த்துட்டாரு. அவரு பிச்சைக்காரனா வெளியே போய் மீண்டும் கோடீஸ்வரனா வந்திருக்கிறாரு. அவர் ஒரு ராஜ்யத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு கை கொடுத்தவங்க என்ன செய்யறீங்க, ஒரு நாள் கூட தேர்ந்து பார்த்து அதை எடுத்து நம்ம ராஜா வாங்கலாங்க எண்ணமே வரல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு ராஜா வாங்க எண்ணமும் இல்லை. இது ஏதோ நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த வேலை கொடுக்கல. இந்த ஊழியருக்கு உங்களை அழகல, உங்களை வந்து பெரிய எழுப்புகள் எதிர்பார்க்கிறார். தேசத்துல நீங்க இருக்கிற பகுதியில அங்க இருக்கிற பலவான்களை கட்டி அந்த தேசத்தோட எழுப்புகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு ஊழியர் மற்ற ஜனங்களை கூட நல்ல அன்பாடுறதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்டின்காரங்க சொன்னாலே அவங்க கோல் போறாங்க, அவங்களுடைய வேலையை சரியில்லைங்கிற மாதிரி ஜனங்கள் ஒரு வெறுப்பு வச்சிருக்காங்க. அது இல்லையா? ஏன்னா நீங்க அந்த இடத்துல சரியான அன்புங்கிற அந்த ஜீவனையோடு தண்ணீர் பாய்ச்சு, நீங்க உங்க அன்பு எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஜனங்கள் உங்க மேல 10 ரூபாய் இருப்பாங்க. நீங்க அன்பை வெளிப்படுறது எப்ப வெறுப்பு காமிக்கிறீங்களோ அப்ப ஜனங்களுக்குள்ள வெறுப்பு தான். இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் தேவ சமூகத்துல அன்பை வெளிப்படுது. நீங்க இருக்கிற பகுதியில நீங்க ஒரு சண்டைக்காரனா இருந்தாலும் அந்த சமாதானப்படுத்தி அவரோட அன்பை கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நல்லதையா? கடைசியா ஒரு சில வார்த்தையில வாசித்து நம்ம தேவ சமூகத்துல கடந்து போவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40 வாசிங்க. அல்லேலூயா. வாசிங்க 12:40 வாசிங்க. யாத்திராகமம் 12:40 வாசிங்க. ஐயா யாத்திராகமம் 12 எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். எத்தனை வருஷம் தான் ஐயா? 430 வருஷமா என் தாத்த முப்பாட்ட எல்லாம் எகிப்துல அதிகா இருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 430 வருஷம். வாசிங்க.
அதே அதிகாரம் 29 வாசிங்க. 29 வாசிங்க. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் பார்வையோருடைய தளத்திலே எகிப்து தேசத்தில் இருந்த மிருகஜீவனின் தலையை கர்த்தர் அடித்தார். கீழே வாசிங்க. அப்பொழுது பார்வோனும் அவர் சகல ஊழியக்காரர்களும் ராத்திரியில் எழுந்தார்கள். மகா குப்புற எழுந்து சாப்பில்லாத ஒரு வீடும் இல்லை. ராத்திரியிலே மோசேயும் ஆரோனையும் அழைத்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே ஆமென் அல்லேலூயா சொன்னபடியே ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றார். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். விசைத்தமா குளிக்கும் முன் ஜனங்கள் அதை பார்த்திருக்கிறோனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் பேர் எடுத்துக் கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். பாருங்க, 430 வருஷமா எகிப்து ராஜா நல்ல எகிப்து தேசத்துல கடலோரத்துல பெரிய பெங்களாவை எழுப்பி ஒரு அரண்மனை எழுப்பி காத்தோரமா நம்ம படிச்சு சொல்லுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு இப்படியே பரவாயில்லை அடிமையா இருந்தா தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரே நொடியில கர்த்தர் ஒரு ராத்திரியில என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி எகிப்துல நம்ம 430 வருஷமா நம்ம 30 ஒரு விளையாட்ட ஒரே நொடியில் அவர் கரங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட தேவன் நம்ம அப்ப காரியமாய் ஒரு 70 வருஷம் வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு எதை கொடுத்ததோ கர்த்தரை உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் 30 நாட்களுக்கு ஒரு ராத்திரியில 430 வருஷமா உழைத்த வெள்ளியும் பொருளை உடலைகளை வாங்கிட்டார நான் வல்லவனா இருப்பேன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை எழுப்புவது சாதாரண காரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் வந்ததையும் வார்த்தை சொன்னார். இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு எகிப்தின் வெள்ளியும் பொருளையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். இன்றைக்கு தேவன் என்னை கொண்டு சொல்கிறார், நீ இன்னைக்கு எகிப்தின் வெள்ளியும் பொருளையும் பெற்றுக்கொள்ள போற விசுவாசிக்கிறார். கர்த்தருடைய கரங்களை யாரும் எழுந்து ஜெயிப்போம். எல்லாம் ஒருமுறைப்பட்டு இந்த பகுதியில எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறோம், எதை நாங்கள் செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு போய் தள்ளி நம்மை கொண்டு பெரிய காரியத்தை யாரும் எழுந்து கர்த்தரை சமூகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாயான எக்காலத்தை ஊதி இன்றைக்கு ஒரு பெரிய ஆசனை உண்டாகுவோம். எல்லா கர்த்தருடைய கரங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட கரங்களை கர்த்தர் மேலாக உயர்த்தி இன்றைக்கு தேவனை கொண்டு கர்த்தர்களை மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர், நேற்றும் இன்றும் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு உங்களை சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்திருக்கிறேன், நீங்கள் திசை மாறி போவதானால் காரியம் மாறுதலாய் பார்த்தார்கள். நீ என்னுடைய கப்பல்களின் கதவை கை கொண்டு என் சட்டத்துக்கு செவி சாய்த்து எனக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு பேரத்தை கலைத்து என்னோடு கூட வாழ்வாயானால் இன்று எகிப்தின் வெள்ளியும் பொருளும் உங்களுடைய கலைகளை கொடுக்க போகிறார். எல்லா கணங்களை நோக்கி எல்லா தேவனுடைய சமூகத்துல எழுந்து நான் எளிமையானவன் அல்ல, எனக்கு இந்த தேசத்தில் சுதந்திரம் உண்டு, இந்த தேசத்தின் வெள்ளியும் பொருளும் எனக்கு சுதந்திரம் உண்டு, எனக்கு முன்பாக தேவன் பிறந்த வாழ்வு வைத்திருந்தார். ஒரு காலம் மறைக்கப்படவில்லை, நான் அதை மறந்து போவேன், நான் அதை பின்வாங்கி போனேன், நான் திசை மாறி போனேன். இன்று உங்களுடைய சட்டத்துக்கு செல்வது
ஏய்கிற ஆண்டவரே நீர் செய்த பரிகாரத்தை ஜாமங்களை எழுந்து நீங்கள் முப்பதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் போது நானும் மூணாவது வேலையில எழுப்பி இரண்டாவது ஜாமங்களை எழுப்பி உங்களை வெள்ளையும் கொண்டை பெற்றுக்கொள்ள கர்த்தரை காலையில உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு காப்புல சங்காய் ஒரு சாமி மாற திரும்பி பார்க்காது, உலகத்தை பார்க்காது, உலக மனிதனை பார்க்காது, மனுஷனை பார்க்காது, கர்த்தரை பாரு. ஆண்டவருடைய சட்டத்துக்கு செய்வது அவருடைய வசனத்தை அவருடைய சட்டத்தை கீழ்ப்படுத்தி கேட்பாயானார் என்று அவர் சொன்ன வாக்கு அத்தனை நம்ம என்பது அளிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் எல்லா காரியங்களை காட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். யாரெல்லாம் இன்னைக்கு எந்த காரியம் உங்களுக்கு செய்யறோ என்று காண்கிற காரியத்தை பரிகரிக்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்ப்புகளை பரிகரிக்க போகிறார். என்று பார்வையுடைய சேனையை கர்த்தர் செஞ்சதை கவனிக்க போகிறார். எந்தெந்த காரியங்களுக்கு ஏற்பதின் சேனையை இருக்கிறோ கர்த்தர் இன்னைக்கு நிரந்தரமாக போகிறார். எந்தெந்த கதவுகள் தடையப்படுகிறோம் எங்களை ஆண்டவரே அப்பா தேவனுக்குள்ளாய் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஊழியங்கள்ல எழுப்புதலுக்காய் எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் ஆண்டவரே கூர்மைப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கவும் உறவாடவும் தேவன் எங்களோடு உதவி செய்யும்படியா எங்களை ஆண்டவரும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர் வந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த கூடுகையை ஒழுங்கு பண்ணி இதுவரை நடத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழிய ஸ்தாபகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாமுவேல் பிரதருக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காய் தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுடைய கூடுகையில பங்கெடுத்த எல்லா தேவ ஊழியர்களுக்காய் நாங்கள் நன்றியோடு அவர்களை ஒவ்வொருவரையும் துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கூடுகையை நீர் ஆசீர்வாதம் எல்லா ஊழியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகள் செய்து கொள்கிறோம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறோம். எல்லாரும் அதில் நீங்கள் சாப்பிட்டு இன்னும் சொல்ல போனாக்கா நான் ஒரு காலத்துக்கு எனக்கு கேள்வியாக சொல்லி நினைச்சேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுவரைக்கும் நீங்க ஊழியப்பட்ட பிரயாசங்களுக்கான பலனை நாங்க ஆவிக்குரிய ரீதியில ஏற்கனவே கொள்ளையிட்டோம், அதை பெற்றுக்கொள்ள போறோம்னு சொல்லி எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருங்க, இணைந்து கட்டுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவனால் எல்லாம் கூடும் ஊழியத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்திருங்கள். அருமை சாமுவேல் ஐயாவுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவர் செய்யும் ஒவ்வொரு தொழிலுக்காகவும் தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நடந்த செய்தி ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். இந்த செய்தி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான சாட்சிகள் இருந்தா அருமை சாமுவேல் சுவிசேஷக சாமுவேல் ஐயா நம்பரை சொல்றேன், இந்த நம்பரை அணுகுங்க. 90 95 76 32 41. அனைவரும் இணைந்திருங்கள். மிக்க நன்றி.